நம்முடைய உணவு பழக்கம் நிறையவே மாறி போச்சு. நிறைய விஷயங்களை நம்ம மறந்துட்டோம். அதுல ஒண்ணுதான் இந்த ராகி. மற்ற சிறுதானியங்களோட இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது 5-30 மடங்கு அதிகமான கால்சியம் இந்த ராகில இருக்கு. நீங்க 100 கிராம் ஆப்பிள் சாப்பிட்டா கூட உங்களுக்கு 6 மில்லிகிராம் தான் கால்சியம் கிடைக்கும். ஆனா இதுவே ராகி நீங்க 100 கிராம் எடுத்துக்கும் போது 344 மில்லிகிராம் கால்சியம் கிடைக்கும். இன்னும் இந்த வீடியோல இருக்கிறத முழுவதும் பாத்தீங்கன்னா ராகியை எப்படி எல்லாம் உங்க உணவுல சேர்க்கலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அதுக்கு முன்னால ராகி, கேப்பை, கேழ்வரகு இப்படி நிறைய பெயர்கள் இதுக்கு இருக்கு. உங்க ஊர்ல இதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்களேன். ஏற்கனவே சொன்னது போல இதுல கால்சியம் அதிகமா இருக்கிறதால நம்முடைய எலும்புகளை பலப்படுத்த இது உதவுது. முக்கியமா பெண்களுக்கு அதிக அளவுல வர்ற எலும்பு தேய்மானம், அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ் வராம தடுக்கிறதுக்கு இது உதவும். கால்சியம் மாதிரியே எலும்புகளுக்கு தேவையான மெக்னீசியமும் இதுல இருக்கு. ராகில சல்பர் இருக்கிற மெத்தியோனின் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட் இருக்கு. இது கொலாஜன் உற்பத்திக்கு ரொம்பவே முக்கியமானது, முடியை வலுப்படுத்தக்கூடியது. அதே மாதிரி இதுல லைசினும் இருக்கு. இதுவும் முடி ஆரோக்கியத்துக்கு உதவக்கூடியதுதான். சல்பர், அயன் இந்த மாதிரி சத்துக்களை உடல் முழுமையா உறிஞ்சுறதுக்கும் உதவக்கூடியது. முடி வளர்ச்சி தூண்டக்கூடிய ஜிங்க், செலினியம் மாதிரியான விஷயங்களும் இந்த ராகில இருக்கு. ராகி மறைமுகமா அதிகப்படியான உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவக்கூடியது. இதுல டயட்ரி ஃபைபர் அதிகமா உண்டு. டிரிப்டோபான் அப்படிங்கிற அமினோ ஆசிட்ஸ் இதுல இருக்கிறதால இதை கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நிரம்பின மாதிரி, வயிறு ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். இதனால தேவையில்லாத மற்ற உணவுகளை நம்ம அதிகமா சாப்பிட மாட்டோம். ஓவர் வெயிட்டை ஈஸியா குறைக்க முடியும். கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா எவ்வளவு ஸ்பீடா ரத்தத்துல சர்க்கரையின் அளவு இன்க்ரீஸ் ஆகுது என்பதை குறிக்கக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட். ராகி ஒரு லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் உணவு. சர்க்கரை நோயாளிகள் மட்டும் இல்லாம எல்லாருக்குமே இதை ஏற்றது. சர்க்கரை நோயாளிகள் இதை கூழா குடிக்கிறத விட களியாகவோ ரொட்டியாகவோ எடுத்துக்கிறது ரொம்பவே ஏற்றதா இருக்கும். நம்ம உடம்புல மெட்டபாலிசம் சரியான முறையில இருந்தாதான் உடம்புடைய வெப்பநிலையை சரியான அளவுல நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ராகி மறைமுகமா மெட்டபாலிசம் சரியா இருக்கிறதுக்கு உதவுது. அதே போல ஜீரணம் சரியா இருக்கிறதும் உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு உதவும். ராகி டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ராகில இருக்கக்கூடிய பைட்டோகெமிக்கல்ஸ்க்கு புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்கு. அதோட இதுல இருக்கக்கூடிய ஃபெனோலிக் ஆசிட்ஸ், பிளேவோனாய்ட்ஸ்க்கெல்லாம் புற்றுநோயை ஆரம்பத்திலேயே தடுக்கிற சக்தியும் இருக்கு. பொதுவா எசோஃபேகியல் கேன்சர் வர்ற வாய்ப்புகளையும் குறைக்க முடியும். இரும்புச்சத்து குறைபாடு இரத்த சோகைக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. தினசரி உணவுல ராகி சேர்த்துட்டு வரும்போது நமக்கு தேவையான இரும்புச்சத்து ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும். உடல்ல ஹீமோகுளோபின் அளவு ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது ஒரு சிறந்த உணவுன்னு சொல்லலாம். சோடியம், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் ராகில சுத்தமா கிடையாது. நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைச்சு நல்ல கொழுப்புடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு இது உதவுது. இதுல இருக்கிற அமினோ ஆசிட்ஸ் கல்லீரல்ல சேரக்கூடிய கொழுப்பையும் குறைக்கக்கூடியதா இருக்கு. சோ ஃபேட்டி லிவர் பிரச்சனை வராம நம்ம தடுக்க முடியும். ராகி குறிப்பா ஹைப்பர் தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க உணவுல சேர்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான தானியம் சொல்லலாம். அதே நேரம் ஹைப்போ தைராய்டிசம் இருக்கிறவங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணாம இதை உணவுல சேர்த்துக்க கூடாது. ராகில இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ராகில இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் இன்னும் 4 பேருக்கு தெரியட்டும், பயன்படட்டும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.